சரவணபவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வள்ளலாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிகளும் இந்த மார்ச் மாதம் எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி. இதை எப்படி வழிபட்டு அதிகப்படியான பலன்களை பெறலாம் என்பது பதிவின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க, பின்பற்றி வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் துலாமில் உதயமாகிறார். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி நமக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், புதன் இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்திற்கும், அவரே இந்த மாதம் 25ஆம் தேதி மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைவார். சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, நம்ம தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக காணலாம். ரிஷபராசி, ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி ரிஷபராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, 12 ராசியிலேயே ரிஷபராசிக்கு தான் ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கையிருப்பு உள்ளவர்கள், பொருளாதார சிந்தனை என்றைக்குமே இருக்கக்கூடிய ராசி. இது பொருளாதார ராசி. இல்லைன்னாலும் அவங்கக்கிட்ட பணம் இருந்து கொண்டே இருக்கும். காலச்சக்கரத்தின் 2 அப்போ கையிருப்பு பணம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் அதை நம்பவே முடியாது. எங்கேயாவது இண்டு இடுக்கு சந்து பொந்தில் ஒரு பணம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் இல்லைன்னா அது தூக்கமே வராது அவங்களுக்கு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிஷபமே எந்த வகையிலையாவது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ராசி, ரொம்ப சிறப்பு மிக்க ராசி அப்படின்லாம். இந்த மாதம் ரிஷபராசிக்கு ராசி அதிபதி நமக்கு சிறப்பாக 9, 10 என்ற இடங்களில் பயணிக்கிறார். அதாவது 9 அதிர்ஷ்டம், 10 அதுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், 11 அந்த இடங்கள் தான் ரிஷபராசிக்கு இப்போ ஆக்டிவேஷன் ஆக போகுது. ஏற்றம் தரும் பாவங்கள் ரிஷபராசிக்கு நெடுநாள் கனவு பலித்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு அப்சல்யூட்லி பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வருட பலன்கள்லேயே சொல்லியிருக்கோம். ரிஷபராசி அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம் 3மே நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ரிஷபம் ரொம்ப சிறப்பு, கனவு பலித்ததுன்னு சொல்லிட்டோம். தொழில்காரகன் சனி அவர் 10லேயே கூட யார் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2, 5 கூடிய புதனும் ஆரம்பத்தில் இருப்பார். அப்புறம் செவ்வாய் அவர் 7, 12 கூடியவர். அதே போல் 4ஆம் அதிபதியும் உட்காந்துருப்பார். தொழிலுக்காக சொந்தமாக ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னாலும், ஏற்கனவே இருக்கிற இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு வந்துட்டேன், இல்லை இருக்கிற இடத்த விற்று தொழிலுக்காக ஒரு இடம் செய்கிறனாலும், தொழில் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு முதலீடு செய்வதற்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்கள் தசாபதிக்கெலாம் கை கொடுத்துச்சுன்னா தைரியமாக கலந்த இடங்கள்லாம் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு படிப்பு அருமை. நீட் எக்ஸாமாக இருந்தாலும், அரசு துறை தேர்வுகளாக இருந்தாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். நினைத்த மாதிரியே நினைத்த கல்வி இந்த காலகட்டம் பெறுவீங்க. தொழிலில் கூட ஒரு நிரந்தர தன்மை இல்லைன்னு சொல்லணும்னா, இப்போ நிரந்தர தன்மை ஏற்பட்டுடும். அது எந்த தொழிலாக இருந்தாலும். விவசாயம் ரொம்ப சிறக்கும். அதே போல் பூமிக்கு கீழ் விளையும் பொருட்களை பயிரிட்டு நீங்கள் நல்ல மகசூலை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நல்ல சொத்து, நல்ல ஒரு நிரந்தர சொத்து, நிரந்தர வீடு அமைத்து கொள்வது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, அதே போல் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமைன்னு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம், ஊர் மாற்றம், அதே போல் நல்ல ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, கலைத்துறை, அது சின்னத்திரை பெரிய திரையாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அழகாக சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டு, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ்னு தனித்தனியாகவே குறிப்பிட வேண்டாம், அனைத்துமே சிறப்பாக இருக்குது. முயற்சிகள் கைகூடன்னு சொல்லியாச்சு. முயற்சிகள் வெற்றி காணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா சந்திரன் சிறப்பான இடங்களில்
அதற்கப்புறம் மாதம் முழுவதும் பயணிப்பார். அந்த காலகட்டம்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாத பிற்பகுதி பிற்பகுதிலாம் பிரிக்க வேண்டாம். 31 நாட்களும் அதிரடி பலன்கள், திருப்பங்கள், மாற்றங்கள் நிச்சயம் உண்டு ரிஷபராசிக்கு. அம்மா எல்லாம் சொல்லிட்டீங்க, இதில் எங்களுக்கு எதுவும் தென்பட்டா மாதிரி தெரியல ஒரு சிலர் சொல்வதும் உண்டு. அதற்கு தான் சொல்கிறது, கிரக அமைப்புகளும் நடக்கக்கூடிய தசாபதிகளும் சிறப்பாக இருக்கும்போது ரொம்ப அருமை. 4 தாயின் உடல்நிலையில் இருந்த அந்த குறைபாடுகள்லாம் நீங்கும். அவங்களுக்கே ஒரு மருத்துவ மாற்றம் கிடைத்து நல்ல அதில் ஒரு ஆரோக்கியம் கிடைப்பது. அதே போல் தொழிலில் ஒரு புதிய உத்வேகம். ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா அந்த வேலையில் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய திட்டங்கள், வியூகங்கள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகுது. உங்களுடைய போட்டி தேர்வுகள், ஒரு தொழிலையே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாதனை செய்து காட்டுவது, இது வரைக்கும் ஒரு வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் பட்டன்றதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைப்பது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு. இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ராசி அதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கார். அதனால் எங்கேயுமே இல்லை, பைபாஸில் போகிற மாதிரி நம்ம நேராக போகிறோம். இதே உங்களுடைய யோகக்காரனே சனி பகவான் தான். உங்கள் ரிஷபத்திற்கு யோகத்தை கொட்டு கொடுக்குறப்போ சனியும் செவ்வாயும் இந்த காலகட்டம் ஆட்சியாகவே இருக்கிறாங்க. அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் இவங்க சிறப்பாக அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இதற்கு வரக்கூடிய பலன்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் நினச்ச மாதிரி ஆடம்பர அத்தியாவசிய பொருள் பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறது, எல்லாமே ஒரு சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நடந்தாலுமே கூட நம்ம பற்று எது மேலேயும் வைக்கக்கூடாது. பற்று இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரிஷபராசிக்கு எல்லாமே நடக்கும், அதை அனுபவிப்பதில் ஒரு தடை இருக்கும். ஏன்னா உங்கள் அமைப்பே அப்படி தான். உங்களோட அயன சயன போகத்தில் கிடைக்கும்போது அனுபவிச்சுக்கணும். அதுக்காக நம்ம கேட்கும்போது கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுவுமே நீங்கள் பிறருக்காகன்னும் பொழுது உங்களுக்காக எதையும் அங்கே அனுபவிக்க முடியாது. பிறருக்காக செயல்படுத்தும் போது நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது. காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் எனும் இறைவனின் பெருங்கருணை கிடைக்கக்கூடியது. இனம், மதம், மொழி தாண்டி காதல் உருவாகும். வேற்று மொழி, அந்நிய மொழியினால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாயம், அனுகூலங்கள், அந்த நண்பர்கள் மூலம் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸு, அவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு, என் நண்பனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே ரொம்ப அருமை. இது வரைக்கும் உடல்நல குறைபாடெலாம் இருந்ததுன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது எல்லாமே அருமை. ரிஷபத்திற்கு தொட்டது துலங்கும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரிஷபம் சிறப்பாக திட்டத்தை தீட்டுறோம், செயல்படுறோம். வாழ்வில் அதிகப்படியான முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதம். வேலை வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது. வேலை அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் மாத பிற்பகுதியில் சேர்ந்துருவாங்க. நமக்கு லாபாதிபதி பார்வையும் தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையே விழுது. இது வரைக்கும் தொழிலில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தது, தொழிலில் வருமானமே இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நிச்சயம் ஒரு வருமானம் இருக்கும். பட்ஜெட் துண்டு விடக்கூடிய காலகட்டம் இல்லை, ஒரு 2 ரூபாய் சேமிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவங்கக்கிட்ட கையிருப்பு குறைஞ்சாலே அவங்க ஆள் டல்லாகிடக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த காலகட்டம் கையிருப்பு கூடி புதிய தெம்பு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் இந்த காலகட்டம் அவங்களுடைய கனவுகள் நனவாகி வெற்றி பாதையில் வெகு ஜோராக நடைபோடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதம் தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடு நான் சொல்லியிருப்பேன். நாக யக்னோபவீத கணபதி, நாகத்தை பூணூலாக பெல்ட்டாக அணிந்து இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது. திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் ரொம்ப சிறப்பாகவே இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபட்டாலும் சரி, நம்ம திரிசூலநாதர் திருசூலத்தில் இருக்கு இல்லையா, சென்னையில் மீனம்பாக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விநாயகரும் ரொம்ப அதிவிசேஷமானவர். அவரும் பூணூலாகவே தடுத்திருப்பார் நாகத்தை எந்தெந்த தெய்வங்கள் ஆபரணமாக கொண்டிருக்கிறாங்களோ, கருமாரியம்மன் இவங்கெல்லாமே கூட, நம்ம சமயபுரம் மாரியம்மன், அந்த மாதிரி ஊர் எல்லை காவல் தெய்வங்கள் இவங்களெல்லாம் வழிபடும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் ரெட்டிப்பாகும். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, பண வரவு, கடன் தீருவது,
6ஆம் அதிபதியே நம்மளுக்கு இந்த காலகட்டம் 9, 10ன்ற இடங்கள்லாம் பயணிக்கிறார். அவருடைய ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துலலாம் பயணிக்கிறார். அப்போ உங்களுடைய கடன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மட்டுப்படுவது, 4 இடத்துல கடன் இருந்தாலும் ஒரு இடத்துல வாங்கி அதை வந்து நம்ம அடைத்து கொள்வது, ஒரு மணி ஃப்ளோ இருப்பது. பணம் எப்போ வரும்? பண பற்றாக்குறை இருக்கும்போது தான். அந்த பணம் தாராளமாக கிடைக்கும்பொழுது நம்மளுக்கு சிறப்பாகவே நம்ம பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரிஷபம் கனவுகள் ஜெயித்து கனியாகி வாழ்க்கை இனிப்பாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக எப்பவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, சாலையோரம் இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த அன்னதானம் நிறைய செய்யுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2 சிறப்பான நிகழ்வுகள்லாம் வரும். உங்களுக்கு வந்து மகா சிவராத்திரி, அதே போல் பங்குனி உத்திரம்லாம் வரும். இந்த வழிபாடுகள்லாம் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். அதெல்லாம் பின்பற்றுங்க. இந்த மகா சிவராத்திரிலாம் குலதெய்வ கோயிலில் போய் வழிபடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் சிறப்பாக அடையலாம். இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் வந்து 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இது முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது. 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் வந்து தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி, கண்திருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் வந்து திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாராவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாராவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம வந்து 7மே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுகேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுகேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் அன்று காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு
இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு இயன்ற பொருட்களை வந்து நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழி நடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா பெற்றவர்களுக்கு பயந்தோன்றது சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க வந்து சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி வந்து எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாட்டையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளாக நம்மளுக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.